இப்போ வேற கரத்துல தான் வந்து எடுத்து ரெஸ்ட் கறாங்க. நான் அமைதியா இருங்க. சைலண்ட் ஏய் சத்தம் போடாத கம்முடா. ஏய் சைலண்ட் சத்தம் போடாத கம்முடா. சைலண்ட் ராணிப்பேட்டை மாவட்டம் நெகிழி வட்டம் எங்கள் ஸ்ரீ முத்தாலம்மன் நாடக மன்றம் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக இன்று இரவு இந்த புனிதமான சைலன்ஸ் போடுவா சத்தமா போடு. இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு தாய் பாசம். தாய் பாசம் தாய் பாசம் தாய் பாசம் எனும் நாடகத்தை தங்கள் முன் நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொற்குற்றம், மேலக்குற்றம், தாளக்குற்றம் எவ்வித குற்றம் இருப்பினும் தங்கள் வீடுகளில் சிறு குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதே போல் என்னையும் என் பின்வரும் நடிகர்களையும் மன்னித்தருளுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டம் பார்க்க வந்த உங்கள் அனைவருக்கும்
வேணாம் சொல்லாது. ஐயோ நீங்க பேசுனீங்கன்னாக்கா நாங்க பேச மாட்டோம். என் பாட்டு நாங்க போயிட்டு பரவாயில்லையா? நீங்க காத்துனீங்கன்னாக்கா என் பாட்டு நாங்க போயினே இருக்கும். ஒண்ணுமே புரியாது. சொல்லியாண்டி கேட்க மாட்டாங்க. சந்தோஷமாடி கொஞ்சம் படிக்கிற அரண்மனையில எவ்வளவு வேலை இருக்குது? ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து
தந்தையை பேசும் நாவிலே புது சக்தி பிறக்குது மூச்சிலே. இந்த உலகத்தில் நான் யாரும் அடிமை கிடையாது, எனக்கும் யாரும் அடிமை கிடையாது. என் ஆசை காதலி, என் ஆர்வம் காதலி மதியடிக்க சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக ஆடி பாடிக்கொண்டு என் ஆர்வம் காதலி சந்திக்க வேண்டும். நம் நாட்டுக்காக படித்து பாடுபட்டேன் டாக்டர் அம்பேத்கரை பாருங்கள். அண்ணா அவனா உலக சாதனையை ஒப்பனையாய் தந்தனா, உலக சாதனையை ஒப்பனையாய் தந்தனா.
நமக்கு நல்லறிவை தந்தனா, ஏழை மக்களுக்கு நல்லறிவை தந்தனா. இந்திய சட்டத்தையே வகுத்து வந்த அண்ணலா, இந்திய சட்டத்தையே வகுத்து வந்த அண்ணலா. பார்க்கின்ற வேலையும் உனது சமுதாயத்திற்கு பயன்படவில்லை. இருப்பதை விட இரண்டு விட என்றால் அம்பேத்கர். நான் படித்த படிப்பனைத்தும் எனது நாட்டு மக்கள் செயல்படுவது என் ஆசை காவிரி மொழியை சந்திக்க இந்நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து என்னுடைய பேரு ரோஜா. என்னுடைய ஆமா கடலை தருவாத அலைகள் கிடையாது.
யூடியூப்ல பண்ணுவாங்க. ஏமா சைலண்டரு சைலண்ட் சைலண்ட் என் வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ, என் வாழ்க்கை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தெரியுமா? அப்படியா? எப்படி? அப்படியா? ஆகாயத்தில் பூ பறிக்கு, மண்ணை நீ காத்திருக்க. எப்படி காத்திருக்கிறேன்?
நேரம் போகவே தெரியாது. கடமை உண்டு. நமக்கும் கடமை காத்து என்ன கடமை இருப்பவர்களும் கொள்ளடித்து கொடுப்பது நாடகம் நடக்குதுன்னா
10 மாதம் சுமந்து தாயும் நாடகத்தோட தந்தை நாங்கள் இருவருமே அகன்ற காணகத்து வழியாக வந்தோம். ஒரு புலியாகப்படும் பொருத்தியது. அந்த புலிக்கு பயந்து நாங்கள் இருவருமே தெரிஞ்ச பிறந்து விட்டோம். அந்த நேரத்தில் மயக்கமான நன்மை ஒரு பெண் காப்பாற்றினால் அவளுடைய பெயரோ கலை அழகி. நாங்கள் இருவரும் மனதார காதலித்தோம். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் என்னை அழைத்துவிட்டு என் சென்று விட்டார். அன்று முதல் இன்று வரை என் காலை தேடி வருகின்றேன். பார்க்கவே முடியவில்லை. என் தாயையும் பார்க்க முடியவில்லை. புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம், நான் வளர்த்த காத்தடித்த நான் வளர்த்த நல்ல மரம், நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து சாய்ந்ததம்மா. நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து சாய்ந்ததம்மா. ஏதோ ஒரு ஆடவர் இந்த ஆடவை கட்டி தன்னந்தனியாக எழுது போகின்றார். அவர் யார் என்று தெரியவில்லை. பாதத்தில கூடு கட்டி பாதம் வளர்த்து வச்சு பாதம் கட்ட மோசம் என்னாச்சு. ஒத்த புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம், நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து சாய்ந்ததம்மா. ஓடி ஓடி பிடிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சிகளை விட்டு வெகு தூரமாக நடந்து செல்கின்றார். அவர் யார் என்று பின்தொடர்ந்தே பார்க்க வேண்டும். நம்மளை விட புறப்படுத்துகிறார். உங்களுக்கு செங்கரும்பு பூவான செங்கரும்பு சித்தகத்தை பூவிலே நம்பவில்லை. ஒத்த புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம், நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து சாய்ந்ததம்மா. நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து சாய்ந்ததம்மா. அவரை எங்க தேடி வருகிறோம். எங்குமே அவர் தலையில் அடிபட்டிருக்கிறது. யாருக்கு தெரியல பாவம். தண்ணி
எதற்காக பயப்பட வேண்டும்? யார் நீங்க? என்னோட சேர்ந்தவங்க? உங்க பேர் என்னங்க? இதுவரையில் இந்த பாவியை பார்த்து யாருமே கேட்காத கேள்வி. என்னை பார்த்து யாரு கேட்டீங்களே? நீங்கள் நினைப்பது போல் ஏழ்மையான குடும்பத்தை கிடையாது. ஒரு நாட்டுக்கு என்ன காரணம்? ஐயா, என் உயிரையே நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். என் வாழ்க்கை நடந்த கதையை ஒவ்வொன்றா சொல்வீர்கள், கவனமாக கேட்க வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க. என்னுடைய நாடு விக்ரம நாடு. என் தந்தையின் பெயர் விக்ரமவர்மன். என் தந்தைக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவின் பெயர் கற்பகம், இளைய மனைவின் பெயர் கனகராணி. கற்பகத்து மனைவன் நான். என்னுடைய பெயர் கலைமணி. இளைய மனைவி தம்பி, அவன் பெயர் குதிரவன். இருவரும் அயல் நாடு சென்று மற்றவன் பிடித்து நான் தொலைத்தில் அன்றொரு நாள் ஆளு குளத்துக்காரில துணி துவைக்கிறோம் நாட்டுமா துவைக்கிறோம். எனக்கு முன்பே காத்துக்கணும். நீ ஏன் இவ்வளவு தாமதம்? கால தாமதம் ஏன்னு கேக்குறீங்க. நீ முதல்ல உக்காயாரு. அவங்க உக்கால கட்டி நான் என்ன பண்ண போறேன்? உக்காரு. பூனை கேசலாம் கேக்குறீங்க. ஐயா காலத்தாமதம் ஏன்னு கேக்குறீங்க. எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு சரி மறுநாள் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு ஐயோ போய் பார்த்தா புது மறுப்புள்ள வராங்கன்னு சொல்லிட்டு மாமியாரு தனப்புடலாம் விருந்து ஏற்பாடு பண்ணிட்டுக்குது. வாய திறக்காது. ஐயா தலை
தடபுடலாம் விருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு இலை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பாரு, வாய் இலை. ஆமா, எவ்வளவு நீட்டு. அடடே, அந்த இலையை பார்த்த உடனே எனக்கு குசு வந்துச்சு. சந்தோஷம். அதான் வந்துச்சு. என்னடா இலையே இம்மா நீட்டா இருக்குது. ஆமா, ஐட்டம் கூட நெறிதான் இருக்கும் போலுக்குது. இன்னைக்கு கறி குழம்பு தான் புடிச்சுன்னு கலாசலாம். நம்ம போய் உக்காந்து நான் போய் உக்காந்து நேரம் இந்த கவுரு மாவு உரல இட்டு உரல மாமியார் முட்டல ஒரலு நீ முக்கி முக்கி ஏந்துக்காத மாமியார் விட்டு வரலு. அந்த கேவருமா வரல வச்சு ஸ்வீட் செய்வாங்க. ஆமா, அது பேர் சிமிலி. சிமிலி எனக்கு அப்ப தெரியாது. சரி, நான் போய் உக்காந்த நேரம் களி உருட்டி தூக்கின்னு வந்து நடுநிலையில வைக்கிறாங்க. என்னடா ஒரு புது மருப்புல நானு கறி குழம்பு ஊத்துவாங்கன்னு பார்த்தா களி உருண்டி தூக்கி வந்து போடுறாங்களே அப்படின்னு இன்சல் ஆகி போச்சு. நான் பூசிக்கு நீ ஏந்து வந்துட்டேன். அது சாப்பாடா சாப்பிடல. மணி நைட்டு 12 மணி ஆச்சு. வயிறு பசியத்துக்கு செய்ய பசி தாங்கல. என்னடா பண்றது, இதுக்கு மேல பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரா கிச்சன் உள்ள போனேன். சரி, போய் பார்த்தா எங்க மாமியார் சாமான கைவிட்டு அங்கேயே பார்த்துருந்தது. என்ன சாமான? கிச்சன்ல இருக்கிற பாத்திரம். மாமனார் வேற கிளீனா தொச்சு வச்சுக்கிறாரு. ஒண்ணுமே கிடையாது சாப்பாடு. மனசு வருத்தத்தோட வெளியே வந்தா மாட்டு கொட்டாய்க்கு வந்து வாசனை தூக்குது. என்ன வாசனை? இந்த சிமிலி வச்ச மாமியார் வரல மாட்டு கொட்டாயில கராபலுக்கு வாசனை இசுக்குது. நான் மாப்பு முச்சிக்கினே போயிட்டேன். போய் பார்த்தா எவ்வளவு பெருசு எங்க மாமியார் வரல. அகலமா சூப்பரா இருக்குது. சரி, அந்த மேலே அகலமான வரல எங்க ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. வேற லெவலு. 10 மணி நேரத்துல இன்னைக்கு இதுல வச்சே அவன்தான் கையத்தான். ஐயா இந்த சிமிலியில ரவ ஒட்டிந்தா அவளுக்கு. சரி, கையில ரவ வச்சு நக்கி பார்த்தா உங்க அம்மால டேஸ்ட் வேற லெவலு. யார் அம்மால? அம்மால இல்ல, டேஸ்ட் வேற லெவலு. ஐயோ அவ்வளவு டேஸ்ட் ஆகுது. சரி, இவ்வளவு பெரிய களி உருண்டை வச்சாங்களே அப்பயே மிஸ் பண்ணிட்டுமே. ஆமா, இன்னைக்கு இதை விடக்கூடாது. என்ன செய்ய? என்னத்துக்கு ஓரலுக்கும் வாய்க்கும் கை வேற டிஸ்டர்ப். ஆமா, நேரா தலையை உள்ள விட்டேன். அந்த வரலுக்குள்ள அகலமாச்சு தலை ஈஸியா உள்ள போகுது. தலை ஈஸியா உள்ள போச்சு. சுத்து 2 சுத்து தான் சுத்துனு உள்ள போன தலை வெளியே வரல. மாட்டிக்கிச்சு வரல. அந்த வரல மாட்டிக்கிச்சு. தூக்கற வரல வெயிட்டா வேற இருக்குது மாமியாருக்கு. எது வரல தூக்க முடியல. இங்க வயல நின்னுனா அவங்க மாட்டிக்கணும் உதப்படுவான். ஒரு மூலையா போய் நின்று எல்லாம் போய் வந்து ஏந்து ஓடி போடலான்னு சொல்லிட்டு 4 கால் பாசல்ல அந்த உரல நவுத்திக்கினே போனேன். சரி, போற வயல மாடு கட்டி வச்சிருந்த போட்டியில லிங்க மாட்டி கேட்டி முச்சு. ஒண்ணுமே இல்ல, பனின்னு மட்டும் தான் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. பெரிய மாமியார் வீட்டுக்கு போனோம். அது எல்லாத்துக்கிட்டு விட்டு போட்டேன். சரி, ரொம்ப போச்சு. ஐயா ஒண்ணுமே இல்ல. நான் போய் மூலையில நின்ட்டேன். மணி 3 ஆச்சு. போய் கூசி எங்க மாமியார் சொம்பல தண்ணி எடுத்துக்கணும் பாத்து. ஏடா பால் கறக்கிறதுக்கு. ஐயா எங்க மாமியாருக்கு டோரி கண்ணு அன்னைக்குதான் எனக்கு தெரியும். அது குடுத்து முண்டிக்கு நைட் ஆனா கண்ணு தெரியாது போலுக்குது. அவ அரை குறையா தடுவின்னு வந்தாலே வந்தது வராத்தமா கண்ணுக்குட்டி வேற அவுத்து விட்டா. மாமியாருக்கு தான் கண்ணு தெரியல. கண்ணுக்குட்டி கண்ணு தேவையில்ல. என்னாச்சு? வரல மாட்டி கிடக்குற நின்று என்னான்னு வந்து மாடு நெஞ்சுன்னு முட்டு முட்டு அப்படி இருந்த கத்தவே இல்லை. பக்கத்திலே மாமியார் நின்னுங்கிறாங்க. சரி, மரும் புள்ள இந்த மாதிரி மாட்டி கிடக்குறான் அசிங்கமா போடுமே கம்முன்னு. ஐயோ கண்ணுக்குட்டி பிடிச்சி கட்டிட்டு பக்கத்துல வந்து உக்காந்துச்சு. இந்த சொம்பல தண்ணி எடுத்து வச்சு பாரு. சரி, மாட்டை விட்டுட்டாங்க. எங்க வந்து சலுக்கு ஐயா வரல மாட்டி கிடக்குற நின்று கிடக்குற என்னான்னு வந்து சலுக்கு அடிக்குது. சரி, மார்கழி மாசம் குளிர் தாங்க முடியல. உடம்புலாம் ஒதுருது. சரி, இருந்தாலும் மாமியார் அந்த சொல்ல கூட முடியல. மாமியாருக்கு தான் கண்ணு தெரியலையே. அது பாட்டு நீ எதனா தள்ளிவிட்டு போட்டு நம்ம கம்மி நின்று குத்தமா போச்சு. அந்த குடிச்சுக்க நீ வந்து பால் கறக்க இறங்கிட்டா 2 ரவுண்டு தான் கறந்தா. முயா முயான்னு கத்துறேன். ஏன் வீட்டு மாட்டுக்கு 4 காமிச்சு 3 எவன திறந்து தூக்கி முடுக்கிறான். வந்து பார்த்தா மரம் போல நான் மாட்டி நின்று நம்ம இருவருக்கும் முன்பதாக காத்திருக்க விடுவேன்.
மூஞ்சி எடுத்து வச்சு நம்ம நல்லா செனக்குறோம் சூட்டாம இது பண்ண மூஞ்சி மட்டும் நீ வெளியே வந்துடுறாரா? அவர் மூஞ்சி பத்தி மட்டும் தப்பா பேசலாம். அவர் மூஞ்சி காட்டுதான் என் வீட்டு பையனுக்கு சோறு ஊட்டிங்க. அவ்வளவு ஒரு கம்பீரமான முகம் உண்டு. மூஞ்ச பார்த்தாலே ஜூத்து வயல அப்படியே பத்தி அம்மா இனிமேல் என்ன அடிக்கிறோம் உமா சிலுக்கா அடிக்கல அம்மா வா 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 சிலுக்கா இவன் மட்டும் சிலுக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டானா நம்ம என்ன பண்றது? ஐயா ராமாபுரம் காடு காடு வந்தவாசி ரோடு ரோடு என்ன அடிக்கிறோம் பாடு புறா விட்டு சாமா வேணுமாடா உனக்கு? எனக்கு வேணாம் இவனுக்கு சாமா அடி 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 உன் மேல பழுத்து கூட சரி நான் வந்து பாட்டு அந்த பாட்டு உனக்கு புரியலையா? புரியலையே உனக்கு? சரி அதனால இப்ப லேட்டஸ்டா பாடுறேன்னு கேளு. ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே ஐயா யாரு எப்ப பாட்டுவரு? இவர் தாண்டா நாய் பிடிக்கிறவரு. நாய் பிடிச்சாருன்னா உடம்புல இருக்கிற சங்கில எடுத்து கட்டி போட்டு இஷ்டம் போவாரு. அதுதான் மாட்டி அப்போ அப்போ நானே ஒரே ஒரு சந்தேகம். நான் தான் ஒண்ணு மாரி ஊர் ஊரா ஆட்டார ஊர் சொத்து எனக்கு இங்கே ஒண்ணுமே இல்லையே. இது என்ன போட்டா கேட்டான் அது மாசம் 9 ஐயோ மாசம் 9 காலத்தமிழ் கேட்டா நானும் சொல்லணும். யார் சொல்லணும்? யாருகிட்ட சொல்லணும்? என்னன்னு சொல்லணும்? கேள்விக்கு பதில் அப்ப கேளு நான் சொல்றேன். எனக்கு முன்பதான் காத்திருக்கிறது. தாமதமா வரல. யார் சொல்லணும்? நீ சொல்லணும். யாருகிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்ப கேளாண்டா உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு அப்பத்துல இருந்து ஒண்ணு கண்ணு ஊத்தினே இருக்குது. சொல்லு. இப்பெல்லாம் பேம்பஸ் கலர்ல விட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? கலர் பேம்பஸ் பாட்டிங்க என்ன நான் பாதுகாப்பு வளையத்தோடு இருப்பேன். உங்களுக்கு ஒண்ணா நீங்களும் மாட்டிக்கலாம். சிக்கன் சாப்பிடுவான் நமக்கு ஏற்பாடு கொடுப்பார்.
முருங்கைக்காய், மா மன்னர் கத்திரிக்காய், கத்திரிக்காய் இல்ல, வா உங்க அம்மா வெண்டைக்காய். ஆமா வெண்டைக்காயில சொன்ன வெண்டைக்காய் இருக்குதுல்ல. டேய், எடுத்து வந்த மாலையை மன்னருக்கு அணிவிக்க வேண்டும். வா 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 வா. சரி பப்பி இருடா ஒரு நிமிஷம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, உங்க ஊர்ல நான் வாட்டு உறுப்பினர் நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஆமா ஓட்டு எடுத்து அந்த மூணு மேல அடிக்கும். புளிச்சு மாதிரி ஊத்தா என்னத்துக்கு வச்சு நடப்பா காசுலையா இருந்தாலும். ஐயோ இந்த கதையை கேக்குறீங்க. சரி 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 ரொம்ப பேசினா இந்த ஆள் குசு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நான் முடியாது. ஓ இந்த மாலை கதையா? ஐயா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஐயோ இப்ப நீ யாரு? ஒரு நாட்டோட மன்னர்தானா? உள்ள எதிர் நாட்டு மன்னர் பாம்பை போட்டாங்க. ஆமா அந்த பாம்பை சுட்டு போறாங்களே, போய் போய் எங்க வைக்கிறாங்க? இந்த மாலையில வச்சுட்டு போறாங்க. ஆமா இந்த மாலையில எங்க முண்டு பூ சந்து வச்சு போடுறாங்க. இந்த மாலை உங்க கைத்துல போட்டா நேரம் அங்க வந்து நிக்கும். கீழே இங்க தானே வந்து நிக்கும். இந்த மாலை இருக்கிற குண்டு வச்சு உங்க பேர் பாட்டு கிச்சு பிடிச்சிடா. அதான் நான் செக் பண்ணி பார்த்து போட்டேன். உக்காரு உக்காரு உக்காரு. ஒரு மாலை பற்றி தெரியாதவன் மாலை ரெண்டு தடவை என்னடா உனக்கு ஆம்பளுக்கு வர கோவம் வருதுன்னம்மா அப்படின்னு நான் இருந்தாலும் மாதிரி இது வேணா நான் போடுறேன் மாலைய போடுற மன்னர் வாங்க 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 வா. நல்லா பேசிருந்த உனக்கு எப்படா அம்மா வந்துட்டான்? அவன் யாரா புலான் மேல ஏறி வந்தான். நான் இந்த கம்பெனிக்கு வந்த புது சூலே ஓனர் வீட்டு தின்ன மேல பேணு புட்டேன். அது இருந்தாலும் துவரம் பருப்புன்னு தொட்டு தொட்டு நக்கி பார்த்தா பேணு வச்சான். சுபோஜயம். இந்த இனியதொரு நாள்வேளையில இன்னும் யார் பேரை சொல்ல சுபோஜயம் சுபோஜயம் கைச்சு கப்பட கப்பட இன்னும் சுபோஜயம். இந்த இனிதொரு நாள்வேளையில இன்னும் யார் பேரை சொல்லணும் என்றால் எங்கள் ஆர்எஸ்சி முத்தாளம்மன் நாடகமன்றம். எங்கள் முத்தாளம்மன் நாடகமன்றத்தின் மன்னர் வாஸ்கர் அவர்கள் செத்து சிவலோகம் சென்றதுக்காக நம்ம பெட்டிக்கார மாதிரி தான் காரோ ஆளுக்கு 50 பைசா கொடுத்து கொண்டாடுறாங்க. சுபோஜயம் பின்னாடி அம்மா போன ஏந்து நிக்குது. இந்த ஊருக்கு எவனை எவ்வளவு ராஜா அது சாவணி இல்லடா பொட்டேன். எல்லாத்தையும்
தப்பு தப்பா பண்றேன். ஆடி புலாடி காஞ்சாங்க. சரி சரி இந்த மாதிரியே போடக்கூடாது. ஒரு வேஷம் வரணும் துணி எப்படி விடுவா போடணும்னு தெரியக்கூடாது. என்னடா அடவு வீட்டுல ரசம் வைக்கும். எல்லாரும் ஓட்டி வேற எவனை வைக்கிறாங்களா? ஏய், ஐயா பார்த்தா எப்படி இருக்குது? எப்படா? துணி மாட்டி சரி சரியா சுமார் 20 ஆண்டுகள் இல்லறம் நடத்தி இந்த பையன் ஐயா, இரண்டாவதாக அவருடைய தங்கையாக விளங்கக்கூடிய கனகராணியை திருமணம் செய்தேன். உனக்கு 2 இந்த காலத்துல தேவையாப்பா. இந்த காலத்துல செப்பனி உனக்கு தேவையா? அந்த வண்டியில 1000 தான் மோட்டர் எதனா சுதா. இரண்டாம் தரமாக கனகராணி அந்த பெண்ணை திருமணம் செய்தேன். அவ காலிடத்தில் வச்ச நேரம் வச்சாங்க. இருவரும் கர்ப்பமானார். துப்பாக்கில மருந்துக்குது அம்மா. முதல் மனைவி பிறந்தவன் பெயர் கலைமணி. இளைய மனைவிக்கு பிறந்த பெயர் கதிரவன். இருவரும் வாழ்ந்து வளர்ந்து வாலிபன் ஆகி வெளிநாடு சென்று படிப்பை முடித்து விட்டு அந்த பிறந்து போந்து இனி வந்து போலுகிறா. இங்கதான் வந்திருக்கிறேன். என் இளைய மனைவியாக விளங்கக்கூடிய கனகராணி சந்திக்க அப்படியா? Thank you.
என்ற வல்லவன் வாக்குப்படி நாட்டு மன்னருக்கு இளைய மனைவியாக கனகராணி கனகராணி என்று பெயர் பெற்று சிறு சிறு கூட வந்து என்னுடைய அத்தானை செதுப்பதற்கும் என் அறிவே சும்மா சும்மா அடிச்சு கிடக்காது கோபம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு நக்கி போடுவேன் சுடுகோல் ஆகுது அம்மா பின்னால அடிக்கிற முன்னாடி தூக்கம் அம்மா நான் உள்ள தள்ளி கொம்பு விடுறேம்மா கொம்பு விடாத பெரிய கட்ட வர தந்து அம்மா ஏய் எனக்கு முன்பதாக வரக்கூடிய என்னடா ஆடி பாடிக்கொண்டே வர்ற காலத்தாமது ஏன்டான்னு கேக்குறேன் ஆமா நான் போய் சொல்றேன் நீ ஓக்கார் அட ஆமா வாயா யாரு யாரு அமர்வாயா Please. Hey, English Hey, பாரு அம்மா வக்கர்மா யார் அட சேவா கர்மா எழுந்திரு சேவதை தெய்வப்பெண் தேவருக்கு அடியா உட்காருங்க ப்ளீஸ் சிடம் வண்டிக்கு வய விடுங்க காலத்தாமது ஏன்னு கேக்குறீங்க ஆமாடா ஏன்னு திடீர்னு அரண்மனையில வேலை கட்சி போச்சு ரைட் 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 அங்க வண்டிய அம்மா காலத்தாமது ஏன்னு கேக்குறீங்க ஆமாடா திடீர்னு அரசாங்கத்துல வேலை கட்சி போச்சு வேலை கட்சி போச்சு என்ன வேலை என்ன வேலை கருப்பு ஜூஸ் போடுற வேலைமா அரண்மனையில கட்சி போச்சு அரண்மனையில கட்சி போச்சு நேற்றுக்கு தான் வந்து புசு புசுன்னு போகுது சொன்னேன் எங்க அம்மா சொல்றாங்க சுனி பையா சின்ன பையா சின்ன பையா உனக்கு வயசு பத்தாது அரண்மனையில் இருக்கிறவங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க நீ ஒண்ணுமே படிக்காத போனா உனக்கு சம்பளம் கம்மியா குத்தி ஏமாத்துவாங்க ஒரு 4 பச்சிக்கின்னு போடான்னு சொல்லிட்டாங்க அம்மா பேச்ச தட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப பாடசாலை 1ஆம் வகுப்பு 9 மணி போய் சேர்ந்து மணி கூட 9 தான் மணி மட்டும் தான் 9 மணி போய் சேர்ந்துட்டு அங்க போய் பார்த்தா ஒரு அழகான டீச்சர் என்ன மாதிரி ஐயோ அது சூப்பர் பிக்கர் அப்படியே நீ அழகா இல்லையாப்பா அழகா தானுக்குற அம்மா அவ்வளவு அழகாகுது அந்த டீச்சர் அந்த டீச்சர் என்ன வந்து ஏப்பையா நீ தானே புதுசா வந்துக்கிற உன்னை சோதனை செய்ய போற உனக்கு ஒரு கேள்வி கேப்ப பதில் சொல்றான்னு சொல்றாங்க பதில் சொல்லுன்னு சொன்னாங்க கேட்டாங்க அடே மாணவா பூனை எதடா குடிக்குன்னு கேக்குறாங்க யார் கேட்டது டீச்சர் கேக்குறாங்க இப்ப நீங்க தான் டீச்சர் நான் தான் டீச்சர் நான் தான் உஸ்கூல் பையன் நீ தான் பையன் நீ கேளு நான் சொல்றேன் அடே மாணவா ஐயோ டீச்சர் வருது நீ வாய்ப்பு வந்தாலே இசுக்குது
கேளு கேளு. அடே மாணவா, டீச்சர் பூனை எதை குடிக்கும்? டீச்சர் பாலைத்தான். டீச்சர் பூனை பசுமாட்டு பாலை குடிங்கன்னா லேட்டா போகுது. லேட்டா போகுது. டைம் வேஸ்ட். அதான் ஷார்ட்ல விட்டுங்க. சீக்கிரமா வரமா. அம்மா அந்த டீச்சர் என்ன புத்திசாலி நினைச்சு மூணாவது தூக்கி போட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு அழகான வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் வாரம் அந்த வாத்தியார் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரு. வந்துட்டாரு பாரு கோபால் வாத்தியார். வாடா டேய் 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 கோபாலே வாடா. டேய் வாடாக்கா. நாய் வாஞ்சேத்தா மாரி ஒரு மண்டையை வச்சுக்கினு இது வாத்தியாரம். காதல பேரு இந்த பக்கம் ஒரு 9, இந்த பக்கம் ஒரு 9, வாயில 2. எங்க இருந்து பார்த்து இதெல்லாம் தாலியே தரா போதுண்டா சார். அங்க பார்த்தா உங்க மேலே ஒரு அழகான வாத்தியார் சும்மா ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு அந்த வாத்தியார். அவர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. என்ன கேள்வி? அடே மாணவா, அணில் எதோட பொறிக்கணும் கேக்குறாரு. இப்ப நீதான் சாரு, நான் பையன், நீ சொல்லு. அடே மாணவா, சார் அணில் எதை கொறிக்கும்? சார் கொட்டையை கொறிக்கும். போதுடா போதுடா போதுடா. சூடாகி போச்சு. அதான் வந்து அம்மா அது சார் என்ன 5வது தூக்கி போட்டாரு. 5வது அங்க போய் பார்த்தா தலைமை ஆசிரியர் அம்மா. அந்த ஸ்கூலுக்கே 8வது தான். ஆமா, அது கூட உன்ன மாரி தான் இருக்குது. என்ன மாரியே உம்மால வேற லெவலு. ஐயோ, அப்ப நான் உனக்கு அவ்வளவு அழகா இருக்குது. அழகா இருக்காங்க. அந்த டீச்சர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னடா கேள்வி கேட்டாங்க? அடே மாணவா, அடே மாணவா, அந்த எங்கடா தங்குன்னு கேக்குறாங்க. இப்ப நீதான் டீச்சர், நான் தான் டீச்சர், நான் தான் மாணவன். நீ தான் மாணவன். நீ கேளு, நான் சொல்றேன். நான் கேக்கட்டா? அடே மாணவா, டீச்சர் ஆந்த எங்க தங்கும்? டீச்சர் பொந்து உள்ள அந்த மர பொந்தல தங்குனா லேட்டா போகுது. அதான் டீச்சர் பொந்து. ஏமா மத்தல என்னத்துக்கு வரேன்னு சொல்ல மறந்துட்டேன். எதுக்குடா வந்த? ஏமா உங்க வீட்டுக்காரமா. ஏமா உனக்கு வந்து தாலி காட்டின புண்ணியமாமா. என் கணவர் என்னடா ஆச்சு? ஆளு ஏஞ்சி போய் வந்தா மேல இஸ்து நடப்பாமா. ஏமா உங்க வீட்டுக்காரமா. டேய் என்னடா ஆச்சு? அந்த தெய்வத்துக்கு கண்ணு இல்ல. ஐயோ டேய் என்னடா சொல்லுடா? சாவர வயசாயா ராஜாவுக்கு. என்னடா ஆச்சு என் கணவருக்கு? ஏமா உங்க வீட்டுக்காரே. உங்க வீட்டுக்காரே. எங்க வீட்டுக்காரரு. உன்னை வேகமா ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அவர் மண்ணு வரலப்பா, அவர் எது பண்ணினாரு? என்னடா இப்படி ஒத்த அப்படிதாடா ஆசியா உமா மேல் சூத்தா யாருக்கு? அவன் ஆடு வளர்க்குறான், மாடு வளர்க்குறான், கோழி வளர்க்குறான். நீ என்ன துணுப்பு சூத்த வளர்க்குற?
இல்லாத மாதிரி நான் தானே ஒண்ணு வச்சிருந்தேன். ஐயோ சரியம்மா இப்போ தளபதி யாருன்னா சொல்லுங்க எதற்கு? ஆமாங்க நம்ம இரு பிள்ளைகளை வராங்க. தளபதி உன் பேர் என்ன சொன்ன? சைலன்ட் சைலன்ட். உன் பேர் என்ன சொன்ன? உன் பேர் என்னங்க சொன்னீங்க? உன் பேர் என்ன சொன்னப்பா? சைலன்ட் போடுங்கண்ணா. ஐயா தங்களுடைய காவலர் குண்டாரி மகன் துமுக்கு சுற்ற மாட்டுங்க. செட்டில் ஆகிறா அவை கூறிவிட்டதை மன்னர் அமர்ந்து விட்டார். வந்து விட்டார்கள். கை வச்சு பாரு மூட்ல போரா விட்டுருவேன் நானு. மூட்ல தப்பா நினைக்காத. ஐயோ ஏன்டா அது மாதிரி ஏறி உழுக்குதுன்னு கேக்குறேன். ஐயோ தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. இந்த நாட்டுக்கு பார்த்து மன்னர் தூக்கி விட்டாரு. அதனால தான் நான் தண்ணி தொலைச்சி வைப்பேன். நான் என்ன பண்ணிருந்தேன்னு கேக்குறியா? மத்த பெண்கள் தீர்மானத்தை விட்டு போட்டாங்க. நான் தீர்மானம் கொடுத்தது எப்படியா? பெண்கள் அனைவருமே அழகாக ஆடினார்கள். ஆனா வாய் திறக்கலையாடா. இப்ப கூப்பிடுறேன் பாரு. அங்க ஒரு மொட்டை கப்பா இருக்குது. அதுல போய் உட்கார்ந்தா குட்டி குச்சா நல்லா இருப்பா. வணக்கம் தளபதி யாரு? வணக்கம் தாத்தா. தாத்தானு மட்டும் கூப்பிட்டு கேவலப்பட்டாத. தாத்தானு கூப்பிட்டுக்கிறான். சின்ன பசங்க அவங்க 5 மாசம் மோட்டர் மாரி சுவிட்ச் போட தண்ணி வந்துடும். ஆனா எங்க தாத்தாங்க அந்த மாதிரி கிடையாது. அது அந்த காலத்து ஆயில் இன்ஜின் மாரி. நம்ம தான் கை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். போட்டு குப்பு 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 குப்புன்னு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டா கேணி ஃபுல்லா தனியா கிடக்கும். தாத்தானு வச்சுக்கிட்டு மீன் வச்சுக்கிட்டு
இருக்கிறானுங்க. ஆமா நீ பேசும்போது நான் ஆம்பளை குரல்லாம் மிமிக்கிரி வருது. ஓ தொண்டில் கிச்சு கிச்சு செக்ஸ் மாத்திரம் சாப்பிடுறேன். ஆரம்பத்துல வந்து பாரு. ஒண்ணுமே காட்டுறது பூட்டியும் குழந்தைங்க எல்லாம் ஃபீல் பண்ணி அழுகுது. நீ ஏன்டா ஊட்டி ஆயிர வா. நீ என்ன பண்ற? நீ வச்சுங்க மூந்தி காட்டுற. ஆடல் பாடல் அபிநயம். நீ ஆட ஆட பாத்துங்கிற பையனுக்கு ஓய்வு வேண்டும். வாயில சொல்லுத்தான். அவன் முன்னால குத்துவான், நான் பின்னால குத்துவேன். அவர் தொகுறாரு பத்தியா அந்த ஒயிட் கலர் சட்டை வச்சுக்கிறியா? I love you, Tani. சரி விடு அண்ணான்னு கூப்பிட்டேன். அண்ணானே கூப்பிடு. நீ அண்ணான்னு கூப்பிட்டா தான் மும்மல்ல அன்னிக்க. மாமான்னு கூப்பிட்டா மறுநாளா? செக்ஸ். வணக்க தம்பி. எனக்கு இது கம்பி. தம்பியா? ஆமா. உன் மூத்திரம் பையனா நானு? அது நான் உம்மத்திரம் பையன் அம்மாத்திரம் பையன். ஏமா நீ முதல்ல வந்தியா? ஆமா. ஒன்னிச்சுமே காட்டம் போட்டியா? நேத்திர ஒன்னுத்தியும். சரி விடுமா மூணுத்தையும் காட்டணும். எல்லை கல்லு மேல நாய் உட்காந்து இவரு யாரு தெரியுமா? இவர்தான் இந்த நாட்டு மன்னாரு. மன்னர் அத உட்காந்து
சூப்பரா நிக்கிறாங்களே இவங்க யார் தெரியுமா? இவன் மொத்தம் அண்ணன் கூட சுத்தி அதோ ஒருத்தங்கிறான் பாரு அவன் தான் தலை பேச்சு. ஆமா, இந்த அவையில் நீ அழகாக ஆட வேண்டும், அழகாக பாட வேண்டும். நாட்டியத்தை காட்டுவீர். அவர் பார்ப்பார், அவர் கேட்பார். நான் இறங்கி வா ஒரு